ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நிக்கல்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சைக்கிள் வேர்ல்ட் ஸ்டோர் ரூமுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஏரியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது காணிமடத்துலையும் ஒரு லொக்கேஷனில் சைக்கிள் வேர்ல்ட் ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கும் தெரியலை, நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், அதனால் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதை நான் மேப்பை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் போய் சேர்ந்தேன். இது வந்து நம்ம அஞ்சிராமத்துலேருந்து காணிமடம் போகிற பாதையில் வந்து பைபாஸ் இருக்குது. அந்த பைபாஸை கடந்த உடனே மாடியில் வந்து இந்த சைக்கிள் வேர் ஸ்டோர் ரூம் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாலே போதும், கரெக்டான அந்த லொக்கேஷன் அது காட்டும். எவ்வளோ நேரம் இந்த ஓப்பன் டைம் எவ்வளவு, லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிட்டு ஸ்டோர் ரூமை ரீச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணி தருவாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்து வச்சுக்கிட்டாலே போதுமானது. நம்ம போனதுமே உள்ளே வந்து ஃப்ரெண்டில் என்னென்ன கம்பெனிலேருந்து சைக்கிள் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து முன்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அதில் உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ அதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் போதும். அந்த கம்பெனியில் என்னென்ன இருக்கோ அப்படிங்கிறத அவங்க காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹெல்மெட்டு, அப்புறம் வந்து சைக்கிளுக்கு என்னென்ன பார்ட்ஸ் வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது. எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். க்ளவுஸ்லேருந்து எல்லா வகையான டைப்பும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் இங்கே வந்து 3 மாதத்துக்கு ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி தராங்க சைக்கிளுக்கு. நீங்கள் இப்போ சைக்கிள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 3 மாதம் அதாவது ஃப்ரீ சர்வீஸ் உண்டு சைக்கிளுக்கும். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக்அப் பண்ணணும்னா என்னென்ன பிரச்சனையும் எல்லாத்தையும் சொல்லி மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு பண்ணும்போது பே பண்ணி தான் நம்ம இதனாலும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கேயே எல்லா விதமான சைக்கிளை எப்போ பிரச்சனைனாலும் கொண்டு போகலாம். அதுக்குள்ளே பார்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக வந்து நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஏன்னா செல்ல ஸ்டோர் ரூமில் வந்து இந்த வசதிகள் இருக்காது. அவங்க வந்து ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க, காரணங்கள் இருக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. நம்ம சைக்கிள் மட்டும் எடுக்கணும் இல்லை, சைக்கிளில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு சைக்கிள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து வேறு கலரில் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் போதும். அது வந்து அங்கே அவைலபிளாக இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இருக்குது அப்படின்னா அந்த டீட்டெயிலை வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில். நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு எதுனாலுமே நீங்கள் வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் ஹை தான், ஆனால் வந்து நல்லா தான் இருக்குது. எல்லாம் கம்பெனி ஐட்டமாக வச்சுருக்கிறதுனால வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அதாவது செல்ல சைக்கிள் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும், அப்போ வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து மெட்டல் பாடி வரலாம், அதனால் ரேட்டு ஹையாகும். சில இது அந்த மாதிரி இருக்காது, சில இது பிளாஸ்டிக்லேயே போகும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் இருக்குது, அப்போ அது இன்னும் ரேட் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மவுண்டனில் ஓட்டக்கூடிய சைக்கிள் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம நார்மலாக ஆன் ரோட்டில் ஓட்டக்கூடியதாக இருக்கலாம். செல்லை சைக்கிள் வந்து 2 50-50 ஆன் ரோடு ஆஃப் ரோடு அப்படின்ட்டு இது பண்ணி ஓட்டிக்கலாம் நார்மலாக மவுண்டனில் ஓட்டது மாதிரி. ஆனால் செல்ல சைக்கிள் வந்து டயர் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். அதை வந்து நம்ம ஹைவேயில் தான் ஓட்டணும், நல்ல ரோடுகளில் ஓட்டணும் தவிர மற்றபடி நார்மல் நம்ம ரொம்ப டேமேஜான ரோட்டில் ஓட்டணும் அப்படின்னா சைக்கிள் வந்து அதுக்கெல்லாம் யூஸ் ஆகாது அந்த சைக்கிள். அதை வந்து நம்ம கேட்டுக்கணும், எந்த சைக்கிள் எந்த ரோட்டில் நம்ம ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டு அதை எடுக்கணும். அவசரப்பட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் அதனால் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்தனா ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக ரேட்டு, அதாவது குறைஞ்ச ரேட்லேருந்து அதிக ரேட் வரைக்கும் சைக்கிள் உங்கள்கிட்ட இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த மாடல் கேட்குறீங்களோ அந்த மாடலில் அவங்க கண்டிப்பாக சைக்கிள் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இப்போ வந்து எல்லாருமே கியர் வச்சு சைக்கிள் தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. இதில் வந்து பேட்டரி டைப்பும் இருக்குது, சில இது பேட்டரி இல்லாமல் இருக்கும். பேட்டரி வரும்போது இன்னும் ரேட் அதிகமாகும். அதே இது கியருங்கும்போது இன்னும் ரேட் அதிலேருந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ கியர் இல்லைன்னா அதை விட ரேட்டு கம்மியாகும். இந்த மாதிரி தான், அதாவது மாடலுக்கு தகுந்தது மாதிரி நமக்கு ரேட்டு அதிகமாகிட்டே போகும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கடைகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போனதுனால உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம அஞ்சிராமத்தில் சைக்கிள் கடை எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது விஸ்வநாதபுரத்தில் ஒரு சைக்கிள் கடை இருந்துச்சு. அப்புறம் அப்படி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அதில் ஒரு இந்திராணி ஒரு சைக்கிள் கடை ஒன்று இருக்குது போல். அப்புறம் இங்கே ரொம்ப தள்ளி வரும்போது இந்த காணிமடம் பக்கத்தில் இந்த சைக்கிள் கடை இருக்குது. வேறு எங்கேயும் நம்ம லொக்கேஷனில் சைக்கிள் கடை இருந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். ஓகே மக்களே, இது ஒன்றும் விளம்பரம் கிடையாது, நான் போனதுனால எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதனால் யாரும் விளம்பரம் நினச்சிடாங்க. உங்களுக்கு எந்த கடையில் பிடிக்கும் அந்த கடையில் இடங்க. நம்ம ஏரியாவில் அந்த கடை இருக்குன்னு தெரியப்படுத்துக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, பாய் பாய்.